வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, கோச்சிங் சென்டரால் வரக்கூடிய ஆபத்து தான் என்ன, கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுமா, எல்லாருமே குரூப் 4 உடைய பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10,000 15,000 20,000 30,000 கொடுத்து தான் படிக்கணுமா, வீட்டில் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை வாங்கி படித்தா குரூப் 4ல் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப் 2 உடைய எக்ஸாம் வந்திருக்கு. குரூப் 2 உடைய ஆல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இல்லை, ஈஸியான கொஷின்ஸ் தான் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 to 4 தேதிக்குள்ளார 100% வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் இந்த அடுத்த வாரம். ஸோ இந்த வார எண்டில் வெள்ளி சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் 100% வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கட் ஆஃபை நீங்கள் பார்க்கலாம். குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் 4,662 அப்படின்ட்டு உயர்த்தப்பட்டது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது. ஸோ நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய கட் ஆஃப் உயர்த்தப்பட்டது ஒரு மகிழ்ச்சியை தருது அப்படின்றத சொல்கிறலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் உயர்த்தப்பட்டது ஒரு நல்ல விஷயமாக இவங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கூடுதல் வேக்கன்சிஸு, மீண்டும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 முறை பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வெறிகொண்ட டிஎன்பிஎஸ்சி அதை எப்படா இப்படியெல்லாம் கேள்விகளாக கேட்குறீங்க அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் 4ல் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ சில அதிகாரிகள் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்தா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் தேர்வு ரத்தாகப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயந்தான், தேர்வெல்லாம் ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. புதிய தேர்வுகள் நடத்துறது எல்லாமே இல்லை, எல்லா தேர்வுகளும் சிறப்பாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அடுத்த மாதம் குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் நிறையா வெளியிட போகிறாங்க. அக்டோபர் முதல் வாரத்தில் இதற்கான அப்டேட்டை பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் அவர்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா குரூப் 4ல் காலி பணியிடங்கள் நேர்மையான முறையில் நிரப்பப்படும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் தயாரிக்கிறது ரகசியம் கருதி ஒரே சமயத்தில் எல்லாம் தயாரிக்கப்படுவதில்ல அப்படின்றதையும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறதா இல்லையா குறித்த எல்லாம் பல்வேறு சப்ஜெக்டில் இருக்குது. எக்ஸ்பிரஸ் பரிசீலனை பற்றி அதை நாம் சீல் வச்சதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பரே தயார் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? சமயம் அச்சுப்பிழை, பிரிண்டிங் மிஸ்டேக் அல்லது மொழிபெயர்ப்பு பிழை கொண்டே தான் இருக்கிறது. அது எங்களுக்கும் வருத்தத்தை தெரிவிக்குது. முடிஞ்சவரை அந்த தவறுகள் இல்லாமல் தயாரிக்க நாங்களும் ரெடி பண்ணுறோம். கொஷின் பேப்பர் எல்லாம் செட் பண்ணுற நிபுணர்களுக்கும் நாம் கொடுக்குறோம். அதுபோல் தவறான கேள்விகளுக்கு செட் செய்யக்கூடிய அந்த கொஷின் பேப்பரை பார்த்திங்கன்னா நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காரு. அதனால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் 2-3 தினங்களில் வெளியாகும். ஆனால் மறுதேர்வு இந்த கோச்சிங் சென்டர் எல்லாருமே பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ பித்தலாட்ட கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அவங்க கொடுக்குற புக்ஸால் படித்து தான் இந்த மாணவர்கள் எல்லாமே நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கை படித்தவங்களால் மட்டும்தான் குரூப் 4ல் நல்ல மதிப்பெண்கள். இந்த குரூப் 2லையும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் படித்தவங்களால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ சில ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு மேக்ஸ் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு ட்ரிக்ஸு ஆனால் கணக்கில் அதை அப்ளை பண்ணுறப்ப அது ஒர்க் அவுட்டே ஆகலை, ஆன்சர் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. ஸோ குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்குன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ணிடுறேன். ஓசி கேட்டகரி ஜென்ரலுக்கு ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிவி 163, எக்ஸர்வீஸ் 160, டெஸ்டிடியூடர் 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டி 155. அடுத்து பிசி ஆண்களுக்கு டோட்டலாக பிசிக்கு ஆண்கள் 155, பெண்கள் 150, சிவி 153, எக்ஸர்வீஸ் 148, டெஸ்டிடியூடர் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145.
அடுத்து பிசி முஸ்லீம் ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி 155, எக்ஸர்வீஸ் 150, டிஸ்ட்ரிபியூட்டர் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. அடுத்து எம்பிசி மோட்டர் டிஎன்சி ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி 143, எக்ஸர்வீஸ் 138, டிஸ்ட்ரிபியூட்டர் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிஎம் 135ங்க. அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சி ஆண்களுக்கு 140 to 128, பெண்களுக்கு 135 to 125, சிவி செலெக்ஷன் 125 to 137, எக்ஸர்வீஸ் 131, 125 to 131, டிஸ்ட்ரிபியூட்டர் 125 to 130, அதர்ஸ் 125 to 130ங்க. பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு 125, எஸ்சிக்கு 130ங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆண்களுக்கு 120, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸர்வீஸ் 120, டிஸ்ட்ரிபியூட்டர் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120ங்க. இந்த கட்டாப் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4 ரிசல்ட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டென்வேஸ் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, கோச்சிங் சென்டரால் வரக்கூடிய ஆபத்து தான் என்ன, கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுமா, எல்லாருமே குரூப் 4 உடைய பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10,000, 15,000, 20,000, 30,000 கொடுத்து தான் படிக்கணுமா, வீட்டில் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை வாங்கி படித்தா குரூப் 4ல் பாஸ் பண்ண முடியுமா, முடியாதா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 உடைய எக்ஸாம் வந்திருக்கு. குரூப் 2 உடைய ஆல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இல்லை, ஈஸியான கொஷின்ஸ் தான் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 to 4 100% வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் இந்த அடுத்த வாரம். ஸோ இந்த வார எண்டில் வெள்ளி சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் 100% வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கட் ஆஃபை நீங்கள் பார்க்கலாம். குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் 4,662 அப்படின்ட்டு உயர்த்தப்பட்டதும் ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது. ஸோ நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய கட் ஆஃப் உயர்த்தப்பட்டது ஒரு மகிழ்ச்சியை தருது அப்படின்றத சொல்கிறலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் உயர்த்தப்பட்டது ஒரு நல்ல விஷயமா இவங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் கூடுதல் வேக்கன்சிஸு, மீண்டும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 முறை வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வெறிகொண்ட டிஎன்பிஎஸ்சி அட எப்படா இப்படியெல்லாம் கேள்விகளாக கேட்குறீங்க அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ சில அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்தா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் தேர்வு ரத்தாகப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயந்தான், தேர்வெல்லாம் ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. புதிய தேர்வுகள் நடத்துறது எல்லாமே இல்லை, எல்லா தேர்வுகளும் சிறப்பாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அடுத்த மாதம் குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் நிறையா வெளியிட போகிறாங்க. அக்டோபர் முதல் வாரத்தில் இதற்கான அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் அவர்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் காலி பணியிடங்கள் நேர்மையான முறையில் நிரப்பப்படும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் தயாரிக்கிறது ரகசியம் கருதி ஒரே சமயத்தில் எல்லாம் தயாரிக்கப்படுவதில்லை அப்படின்றதையும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறதா இல்லையா குறித்த எல்லாம் பல்வேறு சப்ஜெக்டில் இருக்குது. எக்ஸ்பிரஸ் பரிசீலனை பற்றி அதை நாம் சீல் வச்சதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பரே தயார் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? சமயம் அச்சுப்பிழை, பிரிண்டிங் மிஸ்டேக் அல்லது மொழிபெயர்ப்பு பிழை கொண்டே தான் இருக்கிறது. அது எங்களுக்கும் வருத்தத்தை தெரிவிக்குது. முடிஞ்சவரை அந்த தவறுகள் இல்லாமல் தயாரிக்க நாங்களும் ரெடி பண்ணுறோம். கொஷின் பேப்பர் எல்லாம் செட் பண்ணுற நிபுணர்களுக்கும் நாம் கொடுக்குறோம். அதுபோல் தவறான கேள்விகளுக்கு செட் செய்யக்கூடிய அந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காரு. அதனால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும்
2-3 தினங்களில் வெளியாகும். ஆனால் மறுதேர்வு இந்த கோச்சிங் சென்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ பித்தலாட்ட கோச்சிங் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அவங்க கொடுக்குற புக்ஸால் படித்து தான் இந்த மாணவர்கள் எல்லாமே நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கை படித்தவங்களால் மட்டும்தான் குரூப் 4ல் நல்ல மதிப்பெண்கள். இந்த குரூப் 2லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் படித்தவங்களால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ சில ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு மேக்ஸ் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு ட்ரிக்ஸு ஆனால் கணக்கில் அதை அப்ளை பண்ணுறப்ப அது ஒர்க் அவுட்டே ஆகலை, ஆன்சர் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. ஸோ குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்குன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ணிடுறேன். ஓசி கேட்டகரி ஜென்ரலுக்கு ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிபி 163, எக்ஸர்வீஸ் 160, டெஸ்டிடியூட் 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டி 155ங்க. அடுத்து பிசி ஆண்களுக்கு டோட்டலாக பிசிக்கு ஆண்கள் 155, பெண்கள் 150, சிவி 153, எக்ஸர்வீஸ் 148, டெஸ்டிடியூட் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி 155, எக்ஸர்வீஸ் 150, டெஸ்டிடியூட் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி 143, எக்ஸர்வீஸ் 138, டெஸ்டிடியூட் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிஎம் 135ங்க. அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சி ஆண்களுக்கு 140 to 128, பெண்களுக்கு 135 to 125, சிபி செலெக்ஷன் 125 to 137, எக்ஸர்வீஸ் 131, 125 to 131, டெஸ்டிடியூட் 125 to 130, அதர்ஸ் 125 to 130ங்க. பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு 125, எஸ்சிக்கு 130ங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆண்களுக்கு 120, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸர்வீஸ் 120, டெஸ்டிடியூட் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120ங்க. இந்த கட் ஆஃப் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4 ரிசல்ட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டென்வேஸ் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.